நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாமே நிறைய இருக்குங்க. இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாயிருச்சு அப்படின்னாலே நாம் என்ன பண்ணுவோம், உடனே வேறு டிஷர்ட்டுக்கு தாங்க மாற்றுவோம். இந்த மாதிரிக்கு டிஷர்ட் இருந்துச்சுனாக்கி இனிமேலாம் இது வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி ஓரமாக வச்சுருவோங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஓரமாக வைக்காமல் இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ஒரு ஐடியாவோட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தலையணை உரையாக தாங்க மாற்ற போகிறோம். இந்த தலையணை உரையை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரிக்கு நம்ம நல்லா ஒரே நீளமாக விரித்து போட்டுக்கலாங்க. விரித்து போட்டு அப்படியே தலையணையை அதில் வச்சுட்டு நான் பண்ணுற மணி பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ கைப்பகுதி ரெண்டையும் நம்ம உள்ளுக்கு எடுத்து விட்டுக்கலாங்க. அப்படியே மடித்த உடனே அதை பார்த்திங்கன்னா பேக் சைடாக அப்படி இழுத்து திருப்பி விட்டாலே போதுங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான தலையணை வரை ரெடி ஆயிருங்க. நான் பண்ணுற மணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருங்க. நம்மளுக்கு வந்து தலையணை வரை இல்லைன்ட்டு இருக்க வேண்டாங்க. இந்த மணிக்கு டிஷர்ட் இருந்தாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக தலையணை வரை ரெடி ஆயிருங்க. பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரிக்கு இப்போ பாருங்கள், திருப்பி அப்படியே போட்டுவிட்டு அதை உள்ளே இப்படி உள்ளே இழுத்து விட்டோம்னாக்கி சூப்பரான ஒரு தலையணை உரை நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. டிஷர்ட்லேயே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதை பிடிச்சிருந்தனாக்கி மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி டிஷர்ட்லாம் இருந்துச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் வேஸ்ட்டு தூக்கி கீழே போடாமல் இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பாப்பா தலையில் பார்த்திங்களா பேன் ஈர் எல்லாம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேங்க. அவளால் வீடியோவுக்கு ஒரு நிமிஷம் கூட அவளால் இருக்க முடியலை. அந்தளவுக்கு தலையை கூட காமிக்க மாட்டேன்டா, எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னுட்டு. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்களாக்கி நம்ம பேன் வாரது கூட அவங்க உட்காரவே மாட்டாங்கங்க. அவங்கள உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு பேன் வாரி விடாமனே பெரிய இதாயிருங்க. அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹிமாலயா ஷாம்பு தாங்க எடுத்துருக்கேன். எப்போதுமே நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு தாங்க. இந்த ஷாம்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. பேபி ஷாம்பு வந்து ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி முடிக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. அதனால் நாங்கள் எப்போதுமே பாப்பாவுக்கு இந்த ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. அந்த ஷாம்பு கூடவே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஆஃப் லெமன்னாலே போதுங்க. அடுத்து பார்த்திங்களாக்கி கொஞ்சமாக இந்த மாதிரி இஞ்சி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியை வந்து சாறு எடுத்து நல்லா அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு நச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி கைட்டே நல்லா அப்படி புழிஞ்சி எடுத்துட்டேங்க. நல்லா இஞ்சியோட சாறு வந்து இந்த மூணும் நல்லா எஃபெக்டாக உள்ளதுங்க. இப்போ பார்த்திங்களாக்கி நம்ம மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தலையில் பார்த்திங்களா ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு 10 நிமிஷமாவது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்ச்சி விட்டோம்னாக்கி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணோம்னாக்கி ரொம்பவே நல்லா அந்த பேன்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியிலலாம் மிதக்கிறது நம்மளுக்கே தெரியுங்க. அந்தளவுக்கு இருந்துச்சுதுங்க. இப்போ பாப்பா தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு. ஆனால் அவளால் 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி இருக்க முடியல. ஏன்னா பாப்பா வந்து அங்கே ஓடுது இங்கே ஓடுது, அப்பப்பா அவளால் நிற்கவே முடியலைங்க. பேன் எல்லாமே அப்படி தலையிலலாம் மிதக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுது. பார்த்திங்களாலே தெரியும். அவளால் ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி இருக்க முடியாமல் என்னை குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் அந்த கேரெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டேங்க. அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேன் எல்லாம் மேலே மிதந்து வந்துச்சுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி. அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடெல்லாம் காலையில் செய்கிறது மதியத்துக்குள்ளே பார்த்திங்கனாக்கி ஒரு மாதிரிக்கு சதன்னு ஆயிடுது. அந்த மாதிரிக்கு இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கணும்னாக்கி காலையில் செய்கிற சாப்பாடு இப்போ நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும்னாக்கி நான் சொல்கிற ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆஃப் லெமன் தாங்க எடுத்துருக்கேன். சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாவே நம்ம இந்த மாதிரிக்கு நல்லா லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதம் வடித்து பாருங்கள். வெந்ததுக்கப்புறமா சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குங்க. காலையில் செஞ்சு வச்சாலும் நைட்டு வரைக்கும் சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. பாருங்கள் நான் செஞ்சுருக்கிறது கொஞ்சம் புளிப்புத்தன்மை வருமானு பார்த்தீங்களா, லெமன் புளிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த புளிப்பு எதுவுமே இருக்காதுங்க சாப்பாட்டில் வந்து. இந்த மாதிரிக்கு அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் வேலைக்கெல்லாம் போகிறவங்க ரொம்ப சீக்கிரமாக சமைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களாக்கி சீக்கிரமாக சாப்பாடு நொந்து ஒரு மாதிரிக்கு ஆயிருங்க. அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்களா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு சாதங்கிறது வேஸ்ட் ஆகாது. சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரிக்கு உதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.